ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். விடுத்தா இதெல்லாம் நடக்கணும்னு தலையில எழுதிருக்கு. நடந்துருச்சு. நடந்த விஷயத்தை மறந்துரு. இப்ப நீ சந்தோஷமா தானே இருக்க? அத நினைச்சுக்க. ஆமா அப்புச்சி, இருந்தாலும் அமுதாவோட வாழ்க்கை இத வச்சு ஏதாவது பண்ணியே ஆகணுமே. ஏங்க, என்னம்மா? எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணியா? ஓஹோ. ஐயா ஒரு நிமிஷம், குடிக்க தண்ணி கிடைக்குமா? தண்ணி என்ன சார், ஜூஸே சாப்பிடுங்க. ஏப்பா தம்பி, இங்க வா, சாருக்கு ஜூஸ் கொடு. ஐயா ஜூஸ். என் மானத்தை வாங்கறதுக்குன்னு பொண்ண வம்படியா கட்டிட்டு போயிருக்கியா? என் குடும்ப மானம் இப்படி எல்லாமா காத்துல பறக்கணும்? ச்சே. ஐயா ஜூஸ். ஜூஸா? பதட்டப்படாத, நான் தான். நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத. மாமா ஏதோ கோவத்துல அப்படி பண்ணிவிட்டாங்க, நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவங்க யாரு? எம்பிட்டு பெரிய குடும்பம். நான் தான் தராதரம் இல்லாம அவங்க வீட்டு பொண்ணுக்கு ஆசைப்பட்டு, இது அவங்களுக்கு தான் அவமானம். அவங்க சொல்றதும் நியாயம் தானே. விடு, எல்லாம் சரியாயிரும். ஏதோ கெட்ட நேரம், நீ உன் மனசை விட்டுறாத. எனக்கு அது கூட கஷ்டமா இல்லையா? அவங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்ததை பார்த்தே மாமா அவ்வளவு கோவப்பட்டாரே. அமுதாவும் அம்மாவும் கிச்சன்ல தான் வேலை செய்யறாங்க. அவங்கள பார்த்தா ஐயோ. அமுதாவும் அம்மாவும் இங்கதான் வேலை பார்க்காங்களா? யோ செந்தில், என்னையா சொல்ற? உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? அவங்கள எதுக்கு வேலை கூட்டியாந்த? நான் எங்க கூட்டு வந்தேன்? எனக்கு தெரியாது. நான் இங்க வேலைக்கு வந்து பார்த்தா எனக்கு முன்னாடி அவங்க 2 பேர் இருக்காங்க. போக சொன்னா போகவும் மாட்டேங்கிறாங்க. சரி மாமா, அவங்க வர்றதுக்கு லேட் ஆகுதுன்னா என் கூட கொஞ்சம் கீழே வர முடியுமா? கீழே எதுக்கு மாப்ள? இல்ல, கீழே தான் பந்தி போடுறாங்க, சமையல் வேலையும் அங்கனதான் நடக்குது. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. நான் விசேஷ வீட்டுல எங்கேயும் சாப்பிடுறது இல்ல. வெளியே எங்க போனாலும் வீட்டுக்கு வந்துதான் சாப்பிடுவேன். அதுக்கு இல்ல மாமா, நீங்க வெளியில சாப்பிட மாட்டீங்கன்னு எனக்கும் தெரியும். உமா உங்களை பத்தி எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. நான் உங்களை கூப்பிட்டதே நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு சமைக்க வந்து சமைக்காம போனாங்கல்ல அந்த சாக்கோட்ட ஆளுங்க, அவங்க தான் இங்க சமையலாம். அதான் அவளை ஒரு எட்டு பாத்துட்டு வரலாம்னு உங்களை கூப்பிட்டேன். ஆமா, அன்னைக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டு அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. அதான் மாமா,
அவங்க எதுக்கு கோச்சிட்டு போனாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதை சரி பண்ணிக்கலாம்ல. அதான் உங்களை கூப்பிட்டேன். ரொம்ப சரியா பேசுறீங்க மாப்பிள்ள. கண்டிப்பா போய் கேட்போம். அவங்க தான் நம்ம வீட்டுக்கு 3 தலைமுறையா சமைக்கிறாங்க. எப்பவும் இல்லாம இந்த தடவை என்ன ஆச்சுன்னு தெரியல, சமைக்காம போயிட்டு. என் வீட்டு விசேஷத்துக்கு கூப்பிட்டா மட்டும் பாதியில சொல்லாம கொள்ளாம ஓடிட்டீங்க. ஆனா ஊருக்கு மட்டும் இப்படி பதம் சொல்லி ரசிச்சு சமைக்கிறீங்க. ஐயா நான் அப்படி நினைப்பேன் ஐயா. நம்ம வீட்டுக்கு நான் இன்னைக்கு நேத்தாயா சமைச்சு தரேன். என்னோட பாட்டங்காலத்துல இருந்து சமைச்சு தரோம் இல்லையா. ஒரு எதுக்கே அன்னைக்கு பாதியிலேயே போனீங்க? சிதம்பரம் ஐயா என்ன மன்னிக்கணும். அன்னைக்கு நான் செஞ்சது தப்புதான் ஐயா. உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கணும். அரை மனசோட வேலை செஞ்சா வேலை செஞ்ச திருப்தி இருக்காது இல்லையா. அதான் உடனே கிளம்பிட்டேங்கய்யா. என்னமோ சொல்றீங்க, சரி பாத்துக்கிறேன். சம்பந்தி, உங்களை எங்க எல்லாம் தேடுறது? மாமனாரும் மருமகனும் இங்கதான் இருக்கீங்களா? நானும் சுத்தி சுத்தி எங்க எல்லாம் தேடுறது? இப்பதான் உமா சொல்லிச்சு நீங்க இங்க இருக்கீங்கன்னு. அது இவங்க நம்ம வீட்டுக்கு பரம்பரையா சமைச்சு கொடுக்கறவங்க. நம்ம சாக்கோட்டை பார்ட்டி தான். அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க என்ன இம்புட்டு தூரம்? பந்திக்கு தான், வாங்க சாப்பிடலாம். அது இல்ல சம்பந்தி, நான் பொதுவா விசேஷ வீடுகள்ல சாப்பிடுறது இல்ல. அதெல்லாம் விடுங்க, இன்னைக்கு சாப்பிடலாம் வாங்க. இல்ல நான் இல்ல சம்பந்தி. என்னங்கய்யா, நம்ம வீட்டுல சமைச்சா சாப்பிட மாட்டீங்களா என்ன? அட வாங்க மாமா, இன்னைக்கு ஒரு நாள் தானே, வாங்க சாப்பிடலாம். சம்பந்தி வாங்க, சம்பந்தி வாங்க, வாங்க சாப்பிடலாம் வாங்க. இப்படித்தான் இவங்க அப்புச்சி திடுது பொண்ணு நடுத்தருவுல விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப என் நிலைமைய யோசிச்சு பாரு. என்னன்னு கேட்க யாரும் இருக்க மாட்டாங்க. நான் தட்டு தடுமாறிதான் ஒட்டுக்கு 4 பிள்ளைகளை வளர்த்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கேன். நீ நம்பினாலும் சரி, இல்லைனாலும் சரி, விதியும் இல்ல, ஒண்ணு இல்லம்மா. எல்லாம் வைராகியந்தாமா. எல்லாரோட சக்கரமும் ஒரு நாள் மேல வருமா? நம்மளும் வருவோம் வருவோம். அத்தை, நம்ம மண்டபத்துல வேலை பார்த்தோம்ல, அதுக்கு சம்பள பணம் கொடுத்துட்டாங்களா? இல்லையத்தா. அத என்னன்னு கேட்டியலா? இருத்தா, இந்த கேக்குறேன். ஹலோ ஹலோ அண்ணே, நான் அண்ணன் பேசுறேன். ஹலோ, நான் தான் அண்ணனா. யாருமா? மண்டபத்துல வேலை பார்த்தோமே, அமுதா, அன்னலட்சுமி, அதானே தேவக்கோட்டை கல்யாணம். தெரியுது. எதுக்கு போன் பண்ணீங்க? என்னன்னு இப்படி கேட்டுட்டீங்க? வேலை பார்த்ததுக்கு இன்னும் சம்பளம் வரலையே என்ன? ஓ,
நீங்க பார்த்தது ஒரு வேலை, அதுக்கு சம்பளம் வர கேக்குதா? அண்ணே டா நிறுத்துமா. மண்டபத்துக்கு வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு உங்க சொந்த வீட்டு சண்டையெல்லாம் போட்டு மண்டபத்தை ரணகலமாக்கிட்டு இப்படி பாதியில வேலையை விட்டுட்டு போயிட்டு சம்பளம் வர வைமா போன. அண்ணே என்னென்ன இப்படி சொல்லிட்டிய? நாளைக்கு வட்டி பணம் கொடுக்கணும். இத நம்பித்தான் நாங்க நாளைக்கு வர சொல்லி இருக்கோம். கோவம் ஏதாவது இருந்தா எங்களை மன்னிச்சிருங்கண்ணே. நடந்த எதையும் மனசுல வச்சுக்காம சம்பளத்தை கொடுத்துருங்கண்ணே. அம்மா உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? பணத்தெல்லாம் கொடுக்க முடியாது. முதல்ல போன வை. அண்ணே அத்தை என்ன சொல்றாக? வேலைய பாதியிலே விட்டுட்டு வந்துட்டோன்னு. டேய், என்னடா காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிற? அந்த செந்தில் பைய குடும்பத்துக்கு சொத்தை பிரிச்சு தர சொல்லி ஐடியாவெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கியாமே உன் மாமனாருக்கு. ஏன் பழனி, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? இம்புட்டு நாளா அவங்க எப்படா நாசமா போவாங்கன்னு நாம காத்துக்கிட்டு இருக்கோம். இப்பதான் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலைமையில போய் சொத்தை பிரிச்சு கொடுத்து அவங்க ஜம்முன்னு வாடுறதுக்கு ஐடியா வேற கொடுத்துட்டு வந்திருக்க. ஏத்தா உமா, நீ தானே கூட இருந்த, நீ இருந்தமா இப்படி நடக்க விட்ட? என்னம்மா நீ, உன்னை நான் விவரமான பொண்ணுல நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மாமா சொத்து பிரிச்சு கொடுக்க மட்டும் இல்ல மாமா, அந்த குடும்பத்தோட அப்புச்சிக்கு இருக்க உறவையும் அத்தை விடதான் ஐடியா கொடுத்துட்டு வந்திருக்கோம். என்னத்த சொல்ற? ஆமா மாமா, குடுக்கற மாதிரி கொஞ்சம் கொசுறு கொடுத்துட்டு அவளோட காசையும் வெட்டி போட்டுட்டு அவளை ஒரேடியா அத்தை விடலாம் தான் முடிவு பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் அந்த குடும்பம் ஜென்மத்துக்கும் அப்புச்சி கிட்ட போய் நிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும்னு நமக்கே தெரியும்ல. அப்படி போடுதா, அதானே நான் பார்த்தேன். ஏன் பழனி, இப்படி அத்து விடுறேன்னு சொல்லி காசை கொடுத்தா அவங்க வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அவங்க வாங்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. எல்லாம் தேவையை உண்டு பண்ணுனா தன்னால வாங்குவாங்க பிச்சி. வாங்க வைக்கணும். புரியலையே. ஹலோ, வட்டிக்கடை முத்தானா? நான் பழனி பேசுறேனே. என்னண்ணே, செந்தில் காசு கொடுத்தானா? அவன் எப்படின்னா கொடுப்பான்? நீங்க கேட்கிற விதத்துல கேட்டாதான் கொடுப்பான். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவங்க ஆத்தாவ பொது இடத்துல வச்சு 4 பேருக்கு முன்னாடி வச்சு காசை கேட்டு அசிங்கப்படுத்துங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்யறேன். அது சூப்பர். குமரேசன் மகனா கொக்கா. கொடுத்துடுறோண்ணே. உனக்கு கொடுத்த நேரம்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கே ஒழுங்கா பணத்தை கொடுக்குற வழியை பாரு. இல்ல வயசு பொண்ணு இருக்குல்ல, பத்திரம். ஏய் என்னாச்சு? ஏன் அழற? ஏய் என்ன நடந்துச்சுன்னு கேக்குறேன்ல. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? என்ன ஆச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்க? அதான் என்ன ஆச்சு அத்தை? அம்மாவும் நானும் சந்தைக்கு போனோமா, அங்க இந்த வட்டிக்காரன் வந்து
எல்லாரும் முன்னாடி அவமானமா போச்சு. நேரம் இதை சொல்லிக்காம 2 பேரும் மனசுக்குள்ள இதை கமுகமா வச்சுக்கிட்டீங்களா? அமுதா மட்டும் கொஞ்சம் அழுத்தி கேட்காம இருந்தா நீங்க உண்மையை சொல்லிருக்க மாட்டீங்கல்ல? எம்புட்டு தைரியம் இருந்தா உன் மேல அவன் கைய வைப்பான். அவன கைகாலை எடுக்காம விட மாட்டேன். அவமானமா இருக்குல்ல? ஊருக்கு நடுவுல வேட்டி இல்லாம இருக்க அவமானமா இருக்குல்ல? ஏய், இப்படித்தானே யாத்தைக்கும் இருந்திருக்கும். இனி பணம் வாங்க போற இடத்துல எம்புட்டு கண்ணியமா நடந்துக்கணுங்கிறதுக்கு இதான் உனக்கு ஒரு பாடம். நீ கொடுத்த அடிய என் மருமக திருப்பி கொடுத்திருக்கா. அதுக்கு மேல என்னையோ என் வீட்டு ஆளுகளையும் தொட நினைச்ச. இதான் கதி. உன் பணம் வட்டியோட சேர்த்து உன் வீடு தேடி வரும். அது வரைக்கும் என் வீட்டு பக்கமோ என் வீட்டு ஆளுங்க பக்கமோ வந்த அம்புட்டுதே. ஜாக்கிரதை. மன்னிப்பு கேளு. என்ன மன்னிச்சுக்குமா. கேளு. பரவாயில்ல. நான் கூட நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு நீங்க ரொம்ப சாதுன்னு நினைச்சேன். ஆனா ஒரு இடத்துல நடந்தது தப்புன்னு தெரிஞ்ச உடனே அதை தட்டி கேட்டீங்க பாருங்க. சூப்பர் அனுமண்டி. பாத்தியா மாமா என் பொண்டாட்டி வீரத்தை? பார்த்தேன். என் மானத்தையும் என் குடும்ப மானத்தையும் நீ காப்பாத்திட்டாத்தா. எந்த இடத்துல என் புடவைய இழுத்து அசிங்கப்படுத்தினாங்களோ அங்கனையே எனக்காக அவங்கள தட்டி கேட்டு என்ன தலை நிமிர வச்ச பாரு. நீதாத்தா எங்க கொல தெய்வம். என்ன அத்தை, இது என்னோட குடும்பம். உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பேன்? இல்லத்தா, நான் பெத்த பிள்ளைகளாலதான் என் நிலைமை இம்புட்டு மோசமா போச்சு. தப்பான பிள்ளைகளை பெத்து வளர்த்தா தலை குனிஞ்சுதான் நிக்கணும்னு நான் என் மனச தேத்திக்கிட்டேன். ஆனா நீ என் மகனுக்கு மகனா நின்னு அவனை விளாசி எடுத்த பாரு. உனக்கு எம்புட்டு நன்றி சொன்னாலும் அத்தை, எதுக்கு இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? எனக்கு அந்த வட்டிக்காரனை நினைச்சாதான் பயமா இருக்கு. இம்பிட்டு அவமானப்பட்டதுக்கு அப்புறம் அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணிட்டா என்ன பண்றது? அவனை விடுபவனா சும்மா வாய்ஸ விடால. இன்னைக்கு என் மருமக கொடுத்த அடியில இனி என் வீட்டு பக்கமே வரமாட்டான். கை நீட்டி கடன் வாங்கிட்டா அவகளை எப்படி வேணாலும் நடத்தலான்னு மரியாதை இல்லாம நடந்துக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான பாடம் தான். அவனுக்கு நல்லா வேணும், இப்படித்தான் நல்லா வெளுக்கணும். ஆத்தா, நீ செஞ்சதுதான் சரி. இனிமே அவன் யாருக்கிட்டயுமே தப்பா நடந்துக்க மாட்டான், நடந்துக்கவே மாட்டான். உனக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் பத்தாது ஆத்தா. உன் மருமகளுக்கு முன்னாடியே என் மாப்பிள்ள மட்டும் அங்க இருந்திருந்தான்னா அந்த கம்முனாட்டி தலை துண்டால போயிருக்கும். நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, நீங்க எனக்கு அத்தை இல்ல, உங்களை நான் என் அம்மாவா தான் பாக்குறேன்னு. என் அம்மா கொண்டுனா நான் வராம வேற யார் வருவா? இப்போ இல்ல, எப்பவுமே உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் தான் முதல்ல வருவேன். மாமா மாமா, விஷயம் கேள்விப்பட்டீங்களா மாமா? ஏய், என்ன விஷயம்? எதுக்கு மட்டும் பதட்டமா வர? உங்க ஆசை தங்கச்சி பண்ண விஷயம் தான். என்னமோ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி குதிப்பீங்களே, இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கான்னு தெரியுமா? என்ன செஞ்சா? என்ன செஞ்சாலா? வட்டிக்கு காசு வாங்கினா திருப்பி கொடுத்துதானே ஆகணும்.
கொடுத்த காசை திருப்பி கேட்டதுக்கு நம்ம முத்தண்ணனை நடு சந்துல வச்சு அடிச்சு வேட்டிய உருவி அசிங்கப்படுத்திருக்காங்க. இங்கன இருக்கிற வரைக்கும் அவன் நல்லா தானே இருந்தா, இப்ப என்னமோ அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்தோட புத்தி வந்துருச்சு போல. அதுங்கதான் மான ரோஷத்துக்கு அஞ்சாத குடும்பமாச்சே. ஏய் நாகு, சும்மா என்ன நடந்ததுன்னு தெரியாம உன் பாட்டுக்கு பேசாத. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. எப்ப பார்த்தாலும் ஏன் வாய் அடக்குறதுல குறியா இருக்கீங்க? அவ பண்றது உங்க கண்ணுக்கு தெரியுதா? இங்க பாருங்க மாமா, நாம எல்லாருமே ஒரே தொழில் பண்றவங்க. இப்போ முத்தண்ணன் போய் சங்கத்துல இந்த பிரச்சனைய சொன்னாலோ இல்ல போலீஸ் கேஸ்னு போனாலோ யாருக்கு அசிங்கம்? நம்ம குடும்பத்துக்கு தானே. இல்ல மாமா, எனக்கு இது எதுவுமே சரிப்பட்டு வரும்னு தோணல. நீங்க யோசிக்காம நம்ம முடிவு பண்ண மாதிரி அதுங்களோட இருக்கிற சங்காத்தத்தை அப்படியே அறுத்து விட்டுருங்க. அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. நாளைக்கு இதுங்க இழுத்துட்டு வர பிரச்சனைக்கெல்லாம் நாம பஞ்சாயத்து பண்ணணுமா சொல்லுங்க? நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். என்னடா மாப்ள, காலங்காத்தால வெளியே கிளம்பிட்ட? பஞ்சாயத்துக்கு மாமா. பஞ்சாயத்தா? என்ன பஞ்சாயத்து? மாப்ள, அமுதா இல்லாம நீ அங்க போறது சரிப்பட்டு வராது மாப்ள. இல்ல நான் பாத்துக்கிறேன் மாமா. டேய் மாப்ள, நான் சொல்றேன் கேளுடா. டேய் மாப்ள நில்றா. டேய் என்னவே எல்லாத்தையும் எடுத்தம் கவுத்தன்னு ரொம்ப யோசிக்கிறானே. என்னக்கா அவன் பஞ்சாயத்து போறேன்னு ஏதோ போயிட்டு இருக்கான், நீ பாட்டுக்கு பாத்திரம் விளக்கிட்டு இருக்க. ஏத்தா அமுதா, நீ போலையா? உன் அப்பச்சி கூட்டுற பஞ்சாயத்தை போறேன்னு போற. பணம் காசு கொடுத்து ஏதோ காசெல்லாம் வெட்டி போட்டு உறவு அத்து விட போறாராமே. என்னமா நடக்குதுங்க? ஏதோ கடன் பிரச்சனை முடிவு வெட்ட போறேன் அதுக்கு இதுன்னு சொல்லிட்டு போறான். எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுங்க? நீங்க ரெண்டு பேரும் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம நான் பாட்டுல பேசிக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட பேசிட்டு இந்த சோத்தை பார்த்து பேசலாம். உங்களெல்லாம் அங்க போய் அவன் என்ன பண்ணி தொலைக்க போறான்னு தெரியலையே. பாத்தி அமுதா, நீ அம்புட்டு தூரம் படிச்சு படிச்சு நாங்க யாரும் பஞ்சாயத்துக்கு வரமாட்டோம்னு சொல்லியும் இவன் கிளம்பி போயிருக்கான். கண்ணு, எனக்கு என்னமோ பயமா இருக்குமா. அத்தை, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பஞ்சாயத்துக்கு போறேன். அவன் போறதுக்குள்ள நீ போயிடுமா? பேனைய இழுக்கிறதுக்குன்னே பண்றான் இந்த பையன். அப்பச்சி, நல்லா இருக்கீங்களா? ஐயா, இதெல்லாம் சரியா வரும்னு தோணல. எப்பயும் கடைசி நேரத்துல வந்து குட்டைய குழப்பறதே உங்க குடும்பத்துக்கு பொழப்பா போச்சு. சீக்கிரம் காசை வெட்டி போட்டு இதுங்கள வாங்கிட்டு போக சொல்லுங்க. என்னத்தா நீ வரமாட்டேன்னு சொன்னாக, சரி பரவாயில்ல வந்துட்ட. அப்புச்சி காசை வெட்டி போட்டுட்டு உன் உறவே வேணான்னு சொல்லிட்டாங்க. நீ அந்த காசை வெட்டி போட்டுட்டு குடுக்கற பணத்தை வாங்கிட்டு போத்தா. இல்லைங்க ஐயா. என்னத்தா சொல்ற? அப்புச்சி மகங்கிற உறவு புருஷன் பொண்டாட்டி உறவை விட ரொம்ப பெருசு. புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவு நாமளா தேடிக்கிறது. ஆனா அம்மா அப்பாங்கிறது கடவுளா கொடுக்கறது.
அப்படி ஒரு உறவை கடவுளா நினைச்சா கூட அந்த உறவை பிரிக்க முடியாது. அவங்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியாது. எனக்கு என் அப்புச்சி கிட்ட இருந்து சொத்து எதுவுமே வேண்டாம். எல்லாத்தையுமே நான் அவங்களுக்கே விட்டு கொடுத்துறேன். இவங்க எல்லாம் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்கல்ல. இந்த காசை வாங்கிட்டு நானும் உங்களை வேணான்னு சொல்லிட்டு போயிடுவேன்னு நினைச்சிட்டியல்ல. காசுதான் விருப்பம்னா நமக்குள்ள எதுவுமே இல்லைன்னு ஆயிருமா அப்புச்சி? அப்புச்சி, எனக்கு நீங்க வேணும். உங்களை என்னால விட்டு தர முடியாது. இங்க பாருங்கயா, காசு வெட்டி போடுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. காசை வெட்டி போடணும்னா ரெண்டு பக்கம் சம்மதம் இருந்தா தான் வெட்டி போட முடியும். ஐயா சதுமரையா, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. ஐயா, இதெல்லாம் பாவம் இல்லையா? எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி பண்ணலாமாயா? சரிப்பா, எல்லாம் கிளம்புங்க. மேற்கொண்டு அவங்களே பாத்துக்கிட்டோம். ஏய், இப்படி வாடி. ஏண்டி, உனக்கு எப்ப பாரு பஞ்சாயத்துல மாமா அசிங்கப்படுத்துறதே வேலையா போச்சா? எங்களை வேணாம் தானே போன, இப்ப என்னத்துக்கு வந்து நாடகம் ஆடிட்டு இருக்க? மோத்தியா இவள? அப்புச்சி, நான் பண்ணது தப்புதான். அதுக்கு உங்களுக்கு என் மேல கண்டிப்பா கோபம் இருக்கும் தான். ஆனா நீங்க இப்ப பண்றது நான் பண்ண தப்பை விட ரொம்ப மோசமானது. எனக்கு புரியல அப்புச்சி, இந்த மக உறவை உங்களுக்கு எப்படி விட்டு கொடுக்க தோணுச்சு? அந்த அளவுக்கு என் மேல வெறுப்பு வந்துருச்சுல்ல. இல்ல அப்புச்சி, நீங்களே நினைச்சாலும் இன்னும் உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் நான் உங்களோட பொண்ணு. இந்த உறவை, உரிமைய எப்பவும் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன். என்ன பிரச்சனை? ஐயா, நீங்களே நியாயத்தை கேளுங்கய்யா. உங்க மூத்த மக கல்யாணத்துக்கு உங்க முகத்துக்காகத்தான் அந்த செந்தில் பையிட்ட கேட்ட உடனே ரூபாய கொடுத்தேன். அவங்களுக்கு வட்டி கொடுத்ததையா பிரச்சனையா? இன்னைக்கு நாள் என்ன ஆகுது? 10 தேதி ஆகுது. இன்னும் வட்டி வந்து சேரல. அந்த வீட்டுக்கு போய் கேட்டா பதிலும் இல்ல. அதனாலதான் கொஞ்சம் கராரா. நம்ம பாப்பா கிட்ட இல்லங்கய்யா, அந்த செந்தில் பையன் அம்மா கிட்ட தான் போய் கேட்டேன். அதுக்கு போய் சந்தையில வச்சு அடிச்சு அவமானப்படுத்திருச்சு. இதுவே வேற ஆளாண்டா போலீஸ் கோர்ட்டுன்னு போயிருப்பேன். ஆனா அடிச்சது நம்ம பாப்பாவா போயிடுச்சு. அதுவும் இல்லாம நீங்க தான் நம்ம வட்டி கடை சங்க தலைவர். அதான் இந்த விஷயத்த உங்க காதுலயே பேசி முடிச்சிடலான்னு வந்தேன். சரி, அவங்க உங்களுக்கு எம்புட்டு ரூபாய் தரணும்? வட்டியோட சேர்த்து 2,05,000 ரூபாய்ங்க. இளங்கோ, போய் எடுத்துட்டு வா. சரிங்க. ஏன் மாமா, அவங்க வாங்கின பணத்தை நாம ஏன் கொடுக்கணும்? நாகு, அப்புச்சி என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு அவளுக்கு நீ சொல்லி தருவியா? ஐயோ, நான் எப்பங்க அப்படி சொன்னேன்? தெரியுது இல்ல? அப்ப கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அப்புச்சி, அவர்கிட்ட கொடு, வாங்கிங்க. நல்லதுங்கய்யா. உங்க பணம் சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. ஐயா, நீங்க கொடுத்த ரூபா கரெக்டா தாங்கயா இருக்கும். கூடுதலாவும் இருக்காது, குறைச்சலாவும் இருக்காது. நான் வரேங்கய்யா. சரி, இங்க வாங்க. ஐயா, வட்டிக்கு கொடுத்து வாங்குற வேலையில வட்டியை வாங்குறதுல இருக்கிற கண்ணியம் அந்த வட்டியை எப்படி வாங்குறோங்கிறதுலயும் இருக்கணும். நீ எப்படி நடந்துக்கிறங்கிறத பொறுத்துதான் அவங்களும் உங்ககிட்ட நடந்துக்குவாங்க. பொம்பளை புடவைய புடிச்சு இழுத்துதான் வட்டி பணம் கேப்பியா?
செய்யறதெல்லாம் செஞ்சுப்புட்டு என்னவோ பிராதுக்கு என்கிட்ட வந்திருக்க. இனி அப்படி இப்படின்னு ஏதாவது கேள்விப்பட்டேன், உன்னையும் உன் வட்டி கடையும் சேர்த்து எரிச்சுப்புடுவேன். இனியாச்சும் கண்ணியமா தொழில் பண்ண பாரு. போய, என் கண்ணு முன்னாடியே நிக்காத. என்ன பாப்பா இப்படி போட்டிருக்காங்க? மாப்பிள, சாயங்காலம் சாக்கோட்டை வரைக்கும் ஒரு ஜோலியா போகணும், கொஞ்சம் ரெடியா இருந்துக்க. என்ன விஷயம் மாமா? அது வந்து இந்தாங்க சித்தப்பா. என்னத்தா? இந்த மாசத்தோட வட்டி பணம். மாமா, அந்த பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துருங்க மாமா. எனக்கு இந்த பணம் வேண்டாம். ஆரம்பிச்சிட்டான்டா மாமா. குறைச்சல்ல அங்க பாத்தியா? டேய் மாப்பிள. மாமா, அம்மா தாலி அடகு வச்சுதான் இந்த கடனை நான் அடைச்சேங்கிறது எனக்கு அவமானம் தான். இந்த பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துருங்க. அந்த கடனை நானே அடைச்சுக்கிறேன். நான் தானே வாங்கினேன், அதுக்காக யாரும் கஷ்டப்பட வேண்டாம். டேய் சின்ன சித்தப்பே கம்மன்னு இருங்க. சும்மா நான் பேசிக்கிட்டு இருக்கேன், எதுக்கு குறுக்க பேசிக்கிட்டு இருக்கிய? இப்ப மாமியார் மருமகள் என்ன சொல்ல வரீங்க? என் மாப்பிள்ளைக்கு வட்டி கட்ட கூட வக்கலன்னு சூசகமா சொல்றீங்களா? மாப்பிள, வார்த்தையை விடாதீங்க, பேசாம போயிடுங்க. என்னது? நான் போணுமா? நான் எதுக்கு போனேன்? இந்த வீட்டுல நல்லது கெட்டது எது நடந்தா நான் பேசக்கூடாதா? ஏன் பரம, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? மா, இப்பதாமா எனக்கு புரியுது, இதெல்லாம் நீயா பண்ணல. இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்காளே புது மகாராணி, அவ நல்ல சாவி குடுக்கறதுலதான் நீங்க இப்படி ஆடிக்கிட்டு இருக்கீங்க. பரமு, என்னடி வாய் நீளுது? பாருடா, நியாயத்தை பேசினா வாய் நீளுதுன்றீங்களோ? பரம, நீ கேளு, நீ கேக்குறதான் கேளு. என்ன நடக்கும் பாப்போம், கிட்டக்கு போ. மா, நானும் இந்த வீட்டுல பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். இவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எங்களை எல்லாம் ஒரு ஆளா கூட மதிக்கிறது இல்ல. இவதான் உனக்கு எல்லாமே வா? ஒரு பொண்ணுக்கும் தாலி எம்படி பெரிய பொக்கிஷம். அப்பாவோட ஞாபகமா மிச்சம் இருக்கிற சொத்துன்னா அது ஒண்ணுதான்னு எம்பட்டு நாள் நீ எங்க எல்லார்கிட்டயுமே சொல்லிருக்க. ஆனா இப்போ இவ சொல்லிட்டாலாம், உடனே அடகு வச்சு நீயும் பணத்தை கொடுப்பியா? என்னம்மா இது எல்லாமே மொத்தமா இங்க நிக்கிறாளே இவ, என் தம்பி செந்தில அவமானப்படுத்துறதுக்காக போடுற திட்டம். அது புரியாம இவ பேச்ச கேட்டுட்டு நீ இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியே மா, இதெல்லாம் சுத்தமா நல்லதுக்கே இல்லம்மா. ஏய் நிறுத்தி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை வாயில இருந்து வந்துச்சு, கோணி தைக்கிற ஊசியாலையும் வாயை இழுத்து வச்சு தைச்சிருவேன். பாரு, நான் இப்பவும் சொல்றேன், என் மருமக அமுதா செய்யறதுதான் சரி. அவ எதை செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஏதோ வீட்டு மேல இருக்கிற அக்கறையில பேசுற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறியா? இம்புட்டு நாளும் இந்த வீட்டுக்காக அப்படி என்னத்தை செஞ்சு தள்ளிட்டிய? இந்த நேரத்தில் ஆட்டோ கிடைக்கிறது கஷ்டம்தான்.
அதான் ரோட்டில் நம்ம நடந்து போகும்போது அவசரத்துக்கு முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட லிஃப்ட் கேட்டு போகிறது இல்லையா? அந்த மாதிரி என்ன நினச்சிக்கோ. நீ என் பக்கத்தில் உட்காரதுனால உன் மனசை நான் மாறப்போதா என்ன? என் மனசில் எதுவும் இல்லை. அக்கா, என் மாப்பிள்ள பாவம்க்கா. அந்த சின்னஞ்சிறுசிகளை பிரிச்ச பாவத்துக்கு நீ ஆளாயிராதக்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.